மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது புத்தாண்டு வாரம் ஏப்ரல் 14 20 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் நிதானமாக நீங்கள் முடிவெடுக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமை, அப்புறம் கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலை அதிகமாக இருக்கும், ஆனாலும் அதனுடைய பயன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். புதுசாக பொறுப்புகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டெல்லாம், புதிய அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் இப்போ ரொம்ப சோதனையான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக செயல்படுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் காதலிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அது நிலைக்கும். ஆனால் அதை மகர ராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் நல்லது இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் நல்லா தான் இருக்கும். திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க மகர ராசிக்காரங்க திடீர்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். திருமண பேச்சு உடனே சூடு பிடிக்கும், நல்லபடியாக நடக்கும் இந்த வாரம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உடம்புல வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓய்வும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக வேணும். ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கணும். காலம்புற சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசையும் உடலையும் நல்ல உற்சாகமாக வச்சுக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெள்ளை சக்கரை அதெல்லாம் போடுங்க. நாட்டு சக்கரை அவருக்கு படைச்சு பண்ணிக்கலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழி பண்ணுறது, இல்லாட்டா சங்கடகர கணபதி யந்திரம் வாங்கி வீட்டில் வச்சு விநாயகரை வணங்குறது, இதெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலரும் சாம்பல் கலரும், அதிர்ஷ்ட எண்கள் 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமை திங்கக்கிழமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானமும் பொறுப்பும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட முயற்சி வெற்றி அடைகிறத யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.